பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். தினம் ஒரு ஹதீஸ் அப்படிங்கிற பாடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய உம்மத்திலே சிறந்தவர்கள் சஹாபாக்கள் அப்படிங்கிற தகவலை கடந்த நாட்களிலே நாம் குறிப்பிட்டு இருக்கிறோம். அந்த சஹாபாக்கள்ல முதல் 2 இடத்தை பிடித்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான் அப்படிங்கிற மாதிரியான ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை நம்ம எடுத்து சொன்னோம். ஹதீஸுகளை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தந்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்குது பாத்தீங்களா? அந்த அளவிற்கு வேற எந்த சஹாபாக்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு அதை படிக்கும் பொழுதே புரிகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் மஸ்ஜித லம் யர்ஃபா அஹதுன் ரஸஹு கைர அபீ பக்கர் வ உமர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகை தந்தார்கள் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தால் மாத்திரம்தான் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய தலையவே தூக்கி பார்ப்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பள்ளிவாசலுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் அவங்க பாட்டுக்கு என்ன செய்வாங்க, போய் திக்ர் படிப்பாங்க, அதே மாதிரி தொழுவாங்க. இது மாதிரி எல்லாம் தான் என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடவடிக்கை இருந்தது. அதுபோக மற்ற எல்லாத்தையும் வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க தொழுவதற்கு என்று போகக்கூடிய நேரத்தில். ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பள்ளிவாசல்களிலே இருப்பார்கள் என்று சொன்னால் என்ன செய்வாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்ப்பாங்களாம். கானா எத்த பஸ்ஸமானி இலைஹி வயத்த பஸ்ஸமு இலைஹிமா. அந்த 2 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சிரிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 சஹாபாக்களையும் பார்த்து சிரிப்பாங்க. அப்ப அந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ்ல நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக திருமதியில இடம்பெறுகிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரஜ தாத்தையும் வ தஹலல் மஸ்ஜித வ அபூபக்கர் வ உமர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 2 பேர்த்தையும் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு ஒரு தடவை கூட்டு வர்றாங்க. அஹதுஹுமான் யமீனிஹி வல்லாஹுரு அன் ஷிமாலிஹி. ஒரு ஆள் வலது பக்கத்தில் நிற்கிறார், இன்னொரு ஆள் என்ன செய்யறாரு, இடது பக்கத்தில் நிற்கிறார். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பக்கத்தில் நிற்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பக்கத்தில் நிற்கிறாங்க. இதுதான் சொல்றாங்க. வஹுவ ஆஹிதும் பி ஐதிஹிமா. இந்த 2 பேர்த்தினுடைய கைகளை பிடித்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹாகதா நுபாசு யௌமல் கியாமா. இதே அடிப்படையில தான் மறுமை நாள்ல அல்லாஹ் எங்களை எழுப்புவான். மறுமை நாள்ல அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் எழுப்புறான் பாத்தீங்களா? அப்ப என்னுடைய ஒரு பக்கத்துல உமர் இருப்பார், என்னுடைய இன்னொரு பக்கத்துல அபூபக்கர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் இவ்வளவு தகவல் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப சஹாபாக்கள்ல ரொம்ப சிறந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான் என்ன செய்யறாங்க, ரொம்ப ஒரு சிறந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த இருவருடைய பெயரை மாத்திரம் முஸ்லீம் சமுதாயத்தவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்களே தவிர அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு என்ன தெரியாது நிறைய பேத்துக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு என்ன தெரியாது நிறைய பேத்துக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு எந்த அளவுக்கு தியாகம் பண்ணாங்க, எது போன்ற சிக்கல்களை எல்லாம் தீர்த்தார்கள் அப்படிங்கிற வரலாறும் தெரியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எந்த அளவுக்கு ஒரு தூணாக செயல்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாறும் இன்றைக்கு நிறைய பேத்துக்கு என்ன செய்யறது இல்ல, தெரியறது இல்ல. ஆனா சஹாபாக்களை மதிப்பாங்க. மதிக்கிறதுன்னா சும்மா ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றது மட்டுமா மதிப்பு? அவர்களுடைய தியாக வரலாறுகள் நம்ம படிக்கணுமா இல்லையா? அதை விளங்கி நாமளும் செயல்படுத்தணுமா இல்லையா? அவர்களுடைய தியாகத்தை நாம் அறிகிற போதுதானே அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அதனால பெற்றோர்கள் உற்றார்களுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை மாதிரி அவர்களுக்கும் செய்யணும் என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய போதனை. அஸ்ஸலாமு அலைக்கும்.